ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம கிரானி சாப்டர் 1 தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். போன வீடியோவில் வந்து தி ட்வின்ஸ் விளாண்டு போட்டோம். இந்த வாட்டி கிரானி சாப்டர் 1. இதில் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து வெறும் பேட்ரி மட்டும்தான். பேட்ரி இப்போ கிடச்சிருச்சு. அதுவும் அவங்க அம்மா இருக்கிற இடத்துல தான் இருந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். இது வந்து கிறிஸ்மஸ் கிரானி, அதாவது தாடி முளைச்சிருக்கும் கிரானிக்கு. அதிசயத்தை பார்த்துக்கோங்க. சரி, பேட்டரியை செட் பண்ணியாச்சு. ஸ்பேனரு பூ அந்தாண்ட பூ போட்டாச்சு. ஐயோ, என்னடா இது ஆகாது. பெட்ரோலே இங்கே வா, அப்படியே அந்தாண்ட போய்டு. நீ இதுக்கு மேலே தேவையில்லை. சரி, மூடிட்டு கார்கி எடுத்துகிட்டு வந்து நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். கார்கி கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏன் ஏற முடியல? இந்த வழியாக போக முடியாது. ஓகே, சரி, நம்ம இந்த பக்கம் ஏறி போய் உட்காந்துப்போம். நல்லடா, டாப் மூல மறந்துட்டோம். சரிங்க, கிராணி வரா. ஐயோ, கிராணி வரா. சாவடி வந்துட்டோம். அவள்தான் செத்துட்டா. இப்போது காரில் உட்காந்து எஸ்கேப் பண்ணலாம். இல்லையே, வேறு எதுவும் தோணுது. சரி, பரவாயில்ல, போவோம். ஃபார்வேர்டு டம்மால். சரியான அடி. திரும்ப போ, இடி டம்மால். என்னடா அது உடைய மாட்டேங்குது. டமால். ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியல. நல்லா கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன். ஓ, ஸ்வெட்டர் திறக்காமல் போயிட்டேனா? பைத்தியக்காரன் நான். இப்போ வா, 3 அடி. ஐயோ, காரே உடச்சிக்கிச்சு. சரி, நம்ம ஓடி போக நம்ம வேலையை பார்ப்போம். ஸ்டார்ட். ஃபார்வேர்ட், ரிவேர்ஸ், ஃபார்வேர்டு, ரிவேர்ஸ். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான். இந்த ஒரு இடி தான். ஓடு சொட்டை கிளவி. அங்கே பார்த்தீங்களா தாடியை? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.